வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காட்டுல சுத்திட்டு இருக்க அழகான பறவைய ஒருத்தன் பிடிச்ச கூண்டுல அடைச்சிடுறான். அத கூண்டுல அடைச்ச உடனேவே அது தப்பிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இத பார்த்த அந்த மனுஷன் அந்த பறவைக்கு கொஞ்சம் தானியங்களை போட்டுட்டு அந்த பறவைக்கே தெரியாம அதோட இறகுகளை வெட்ட ஆரம்பிச்சிடறான். அந்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்ச அந்த பறவை பறக்கணும்னு முயற்சி செய்யும் போது திரும்ப திரும்ப கீழே விழுந்துருது. இத பார்த்த அந்த மனுஷன் அந்த பறவை கிட்ட சொல்றான், நான் இல்லாம நீ பறக்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா கீழே விழுந்து அடிபடும். அது மட்டும் இல்ல, உன்னால ஒழுங்கா பறக்க முடியாததுனால இங்க இருக்க பருந்துகள் கூட உன்னை வேட்டையாட வாய்ப்பு இருக்கு. அதனால பத்திரமா எப்பவுமே கூண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து அந்த பறவைக்கு போடுறான். அந்த பறவையும் அதை கேட்டுட்டு பத்திரமா கூண்டுக்குள்ள போயிருது. நாட்கள் கடக்குது, மாசங்கள் ஓடுது. இப்ப அந்த பறவையோட சிறகு முழுமையா குணமடைஞ்சிருச்சு. இப்ப அந்த கூண்டும் திறந்துதான் இருக்கு. ஆனா அந்த பறவை வெளியே போக முயற்சி செய்யவே இல்லை. இதுதான் சைக்காலஜில லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்றாங்க. இததான் திருக்குறள்லயும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. அதுக்கான தகுதியான ஆளுங்களாலேயே இந்த காலத்துல அதை செய்ய முடியாது. ஒன்னால எப்படி செய்ய முடியும் சொல்ற இந்த சொசைட்டி இருக்கே, இவங்க கிரியேட் பண்ற விஷயம் தான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஆனா நீங்களும் அந்த பறவை மாதிரியே பறக்க முயற்சி செய்யாமலே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கூண்டுல தான் இருக்கணும். ஒரு சில டைம் அந்த பறவை மாதிரி நீங்க கீழே விழுந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வானத்துல பறப்பீங்கன்னு நெவர் எவர் கிவ் அப் கமெண்ட் பண்ணிட்டு